ஊறுவாய் அருவாய் உளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியே சிவபிரதிபா. அழகான ஒரு பதிவு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். குரு பூர்ணிமா பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். குரு பூர்ணிமான்னு சொல்லும் போதே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது. இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமியை தான் நம்ம குரு பூர்ணிமான்னு சொல்கிறோம். சரியா? எப்பொழுதுமே ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திருநாளை நம்ம குரு பூர்ணிமான்னு சொல்கிறோம். இது வியாச பௌர்ணமி அப்படின்னு சொல்ல முடியுது. சரியா? ஏன் அப்படி வியாச பௌர்ணமின்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய ஆகமம் ஏன் அப்படி குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோன்னா, வியாசரனுடைய அவதார திருநாளாக அன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாசரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. நம்மளுடைய 18 புராணங்களில் மகாபாரதம் மிகச் சிறப்புக்குரியதாக இருக்கக்கூடிய மகாபாரதம் அவர் வழியாக நமக்கு பெறப்பட்டது தான். இது இல்லாமல் இந்த வேதங்களை தொகுத்து நமக்கு கொடுத்தவர் அவரே தான். பிரித்து எடுத்தவர் அப்படிங்கிறதுனால தான் வேத வியாசர் அப்படின்ற திருநாமம் அவருக்கு வழங்கப்பட்டதாக இருக்குது. மிகச் சிறப்புக்குரியவர், மிக பெருமைக்குரியவர். நம்மளுடைய மூலமாக இருக்கக்கூடிய குருவாக அவரே இருக்கிறார். அவரின் வழியாக இருக்கக்கூடிய அத்துணை குருமார்கள் இன்று வரை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது அவரை நினைவு கொள்ளக்கூடிய ஒரு தினமாக நாளைக்கு இருக்குது. அவரை மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு குருவாக யாரெல்லாம் இருக்காங்களோ, நீங்கள் கல்வி கற்கக்கூடிய குருவை இதில் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய உலகில் சார்ந்த குருவாக இருக்கிறாங்க. உங்களுக்கு கல்வியை புகட்டக்கூடிய ஆசிரியரை பற்றி இங்கே நம்ம குறிப்பிடலை. ஆன்மீக குருவாக உங்களுடைய ஆத்ம ஞானத்தை, உங்களுடைய ஆத்ம பலத்தை, அந்த ஆத்ம ஞானம்னு ஒரு விஷயம் இருக்குன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வல்லவராக யார் இருந்தாங்களோ அவங்களே இங்கே குருவாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆசிரியருக்கும் குருவுக்குமான வேறுபாடு இருக்குது. கல்வியை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் மாத்திரமே. இங்கே குருன்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே நான் இந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருப்பேன். கு ரு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 எழுத்து இருக்குது இல்லையா? இதில் கு கு அப்படிங்கிறது இருள் அப்படின்ற பொருளாகவும், ரு அப்படின்ற எழுத்து நீக்கக்கூடியவர் அப்படின்ற பொருளாகவும் இருக்குது. அப்போது என்கிட்ட இருக்கக்கூடிய இருளை நீக்க வல்லவராக இருப்பவரை தான் நான் குருன்னு சொல்லணும். சரியா? அப்போ இங்கே இருளை நீக்க வல்லவர்னு யாரை சொல்கிறோம்? என்கிட்ட அறியாமை நிறைய இருக்குது, எனக்கு தெரியல, நான் ஏன் இங்கே பிறந்திருக்கேன், நான் ஏன் இங்கே வந்திருக்கிறேன், இன்னாருக்கு நான் ஏன் மகளாகவோ மகனாகவோ பிறந்திருக்கணும், எனக்கு ஏன் இவங்க தாய் தந்தையராக இருக்கணும், இன்னார் எனக்கு ஏன் கணவனாகவோ மனைவியாகவோ வந்திருக்கணும், இப்படிப்பட்ட குழந்தைகள் எனக்கு எதுக்கு, எந்த வம்சவழி, எந்த குலத்தில் இருக்கிறேன், எந்த கோத்திரத்தில் இருக்கிறேன், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் இப்படி இருந்திருக்கணும்? இது எல்லாத்தையும் கேள்வி கேட்டால் மட்டும்தான் இந்த ஆன்மா ஏன் வந்தது அப்படின்ற விளக்கம் நமக்கு தெரியும். இதை ரொம்ப அழகாக நம்மளுடைய நம்மளுடைய ரமணர் ரொம்ப அழகாக இதை பொருள்படுத்தியிருப்பார். திருப்ப திருப்ப இந்த கேள்வியை ஜியு போப் இடத்துல கேட்டதாக நமக்கு வரலாறு சொல்லுது. ரமண மகரிஷி ஜியு போப் இடத்துல நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ரமணர் ஒவ்வொன்றாக பதில் சொல்லிக்கிட்டே வரார். அவருடைய பேரை சொல்கிறார், தன்னுடைய தாய் தகப்பனாரை சொல்கிறார், தான் என்ன படிச்சிருக்கேன்றதை சொல்கிறார், தான் என்ன வேலையில் இருக்குன்றதை சொல்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக அவர் சொல்லிக்கிட்டே வரார். இது உன்னோட வேலை, இது உன்னோட படிப்பு, இது உன்னுடைய பெற்றோர், இது உனக்கு வச்ச பேர், இது எல்லாத்தையும் தாண்டி நீ யார், இந்த நீ யாருங்கிற கேள்விக்கு அவருக்கு பதிலே இல்லை. அவர் முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இறைவன் யாருன்னு ஒரு கேள்வி கேட்குறார். ரமண மகரிஷி இடத்துல ஜியு போப்பு இறைவன் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தான் ரமண மகரிஷி நீ யாருன்னு கேள்வி கேட்டார். இப்போ அவர் இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு விஷயமா தான் கூட அவர் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் கனெக்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே அவர் திருப்பி பதில் சொல்கிறார். அது உன் வேலைப்பா, நீ யார், அது நீ படித்த படிப்புப்பா, நீ யார், இந்த ஊரை சேர்ந்தவன், அது உன்னோட ஊருப்பா, நீ யார், இப்படி ஒவ்வொன்றாக அவர் கேட்குற பதில் சொன்னதுக்கும் திருப்பி ரமண மகரிஷி கேட்ட வார்த்தை நீ யாருங்கிறது மாத்திரமே. அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே நாம் யார் அப்படின்னு நமக்கு என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? அந்த நான் யார் அப்படின்ற அந்த கேள்வி எனக்குள்ளே வரணும். அது வரத்துக்கான விதையை விதைத்தவர் யாரோ அவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். நான் யார் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன்னா அதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்களே உங்களுடைய குருவாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குருவை நினைவு கூறக்கூடிய நாளாக நாளைய தினம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த குரு பூர்ணிமா அப்படின்றது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு.
மிகச் சிறப்புக்குரிய திருநாளாக இருக்கு. அவங்கள நினைவில் கொள்ளுங்கள். என்ன சொல்றாங்களோ, சொன்னத அப்படியே கொஞ்சம் கேட்டு பாருங்க. அந்த குருவினுடைய அனுகிரகம் முழுமையாக, முழுமையாக நமக்கு வந்தடையும். நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகளையும் நெறைய குடுத்துருக்கிறேன். ஒரு குருவன்றி இறைவனை அடைவதற்கு சாத்தியமே கிடையாது. ஒரு குரு இல்லாம கண்டிப்பாக இறைவனை அடைய முடியாது. இது இறைவனே சொன்ன வாக்கு தான். இது வேற யாரும் சொன்ன வாக்கு அல்ல. இது இறைவனே சொல்கிறார். ஒரு குருவை அன்றி உன்னால் இறைவனை வந்து சேர முடியாது. இது நம்ம சைவ மதத்தில மாத்திரம் இல்லங்க. எல்லா இடத்துலயுமே சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கு. இது சமண மதமாக இருக்கட்டும், பௌத்த மதமா இருக்கட்டும், இப்படி நீங்க வெவ்வேறு சமயங்கள் எடுத்துக்கிட்டாலும், அங்கேயும் இதே விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு குரு இல்லாது இறைவனை அடைய முடியாதுன்னு. இத சொல்லாதவங்களே கிடையாது. இது குரு இல்லாம ஒருத்தவங்க இறைவனை சேர்ந்ததாக வரலாறும் கிடையாது. இத நினைவில் கொள்ளுங்கள். ஒரு குருவை தேடிக் கொள்றது அப்படின்றது மிகச் சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கு. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்றத முன்னாடி ஆராய்ச்சி செய்து ஒரு குருவை தேர்ந்தெடுங்கள். ஒரு குருவ தேர்ந்தெடுத்த பின்னாடி அவங்க மேல எந்த சந்தேகமும் இல்லாம அவங்க முழுமையா அவங்கள அப்படியே நம்பணும். என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும். என்ன சொன்னாலும் அத அப்படியே செய்யணும். அத மாதிரி இருக்கக்கூடிய தகுதியோட நீங்க இருந்தீங்கன்னா மாத்திரம் தான், ஒரு குரு கிட்டேருந்து அந்த அனுகிரகத்த முழுமையாக பெற வல்லவராக நாம் இருக்கிறோம். அப்ப அந்த குரு எப்படி இருக்கணும்ன்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கக்கூடியவராக அவங்க இருக்கணும். இந்த நான் யாருன்ற கேள்விய உங்களுக்குள்ள விதைக்கிறவங்க யாரோ, அவரே உங்களுக்கான குருவாக இருக்கிறார்கள். இதை மறந்து விடாதீர்கள். இத நினைவில் கொண்டு இதன் வழியாக யார் இருக்காங்களோ, அவங்கள நாளைக்கு அத ஞாபகப்படுத்துங்க. அவங்கள நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க. முடிஞ்சா நேர்ல பார்க்க முடியும்னா, அவங்கள நேர்ல போய் மீட் பண்ணி பாருங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்த வாங்கிக்கோங்க. அவங்ககிட்ட விபூதி இல்ல மத்த பிரசாதம் அவர்கிட்டேருந்து என்ன கிடைக்குதோ, கிடைக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கிக் கொள்ளுங்கள். போகும்பொழுது வெறும் கைய வீசிட்டு போகக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஒரு லிஸ்ட்டு. அ ஒருத்தர பார்க்கும்பொழுது யாரெல்லாம் பார்க்க போகும்போது, யாரை பார்க்கும்பொழுது வெறும் கையோட போகக்கூடாது. குழந்தையை பார்க்கும்பொழுது வெறுங்கையோட போகக்கூடாது. இறைவனை பார்க்கும்பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. ஒரு முதியவரை பார்க்கும்பொழுது அப்போ வயதில பெரியவராக இருக்கக்கூடிய முதியவரை பார்க்கும்பொழுது வெறுங்கையோட போகக்கூடாது. அதேபோல ஒரு குருவை சந்திக்கும் பொழுது வெறுங்கையோட போகக்கூடாது. இது நமக்கு சாஸ்திரம் சொன்ன விஷயமாக இருக்கு. இந்த 4 பேர எப்ப பார்க்க போறதாக இருந்தாலும் வெறுங்கையோட போகக்கூடாது அப்படின்றது நமக்கு ஆகமம் சொன்ன விஷயமாக இருக்கு. தயவு கூர்ந்து அதையும் கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லி இந்த பதிவ நான் நிறைவு பண்றேன். அடுத்த ஒரு பதிவும் நான் சேர்த்தே குடுக்குறேன். இந்த மாதிரி குருவின் வழியாக இறைவனை இல்ல அவங்களுக்கான ஞானத்தை பெற்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வகையில சிலர உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்லி நிறைவு பண்ற விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு பெரியவங்க? மாதா, பிதா, குரு, தெய்வம். இத கேட்காதவங்களே இருக்க முடியாது இல்லையா? மாதா, பிதா, குரு, தெய்வம். இப்ப இந்த மாதா தான் நமக்கு பிறப்பு கொடுத்தவளாக இருக்கிறார். ஒரு கருவுல சுமந்து அதுக்கான உருவத்த கொடுத்து முழுமையாக அந்த உயிரையும், ஒரு உருவத்தையும் நமக்கு கொடுக்க வல்லவளாக நம்மளுடைய தாயே இருக்கிறாள். அப்ப ஒரு படைப்பின் உருவமாக அவ இருக்கிறா. ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த படைக்கக்கூடிய பொறுப்ப அவ ஏத்துக்கிறா. அதனால தான் இன்னைக்கும் பெண்ணுக்கான பெருமை பேசப்படுகிறது. இல்லையா? ரொம்ப அழகான ஒரு திருமேனி பெண் ரூபமாக இருக்கு. அந்த பெண்ணின் வழியாக கிடைச்ச ஒரு அழகான படைப்பு ஒரு குழந்தை. அது ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ, ஒரு அழகான படைப்பு ஒரு பெண் வழியாகவே, ஒரு தாயின் வழியாகவே அது கொடுக்கப்படுகிறது. ஒரு பெண்ணுக்குடைய சிறப்பு என்னன்னு யோசிச்சு பாருங்க. தாய்மை தானங்க. ஒரு பெண்ண எப்ப அடையாளப்படுத்துறோம்? அவ எப்ப தாய்மை அடையறாளோ, அப்பதான் ஒரு பெண்ணுக்கான பெருமையே பேசப்படுகிறது. வெறும் மரத்துக்கு பலன் இல்லையே! இல்லையா? காய்க்கிற மரத்துக்கு தான் பெருமை இருக்கே தவிர, காய்க்காத மரத்துக்கு என்னைக்குமே பெருமை கிடையாது. அப்ப காய்க்கக்கூடிய மரத்துக்கு தான் அங்க பெருமை ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கான பெருமை என்னவாக இருக்கு? அவருடைய தாய்மையில தான் இருக்கு. ஏன்னா, அந்த பிறப்பு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமாகவே சொல்லப்படல. அப்படிப்பட்ட பெண் இருக்கிறாள். அவள் தான் தாயின்னு சொல்றோம். அவள தான் இந்த இடத்துல மாதான்னு பொருள்படுத்துறாங்க. அந்த மாதா தான் தன்னுடைய தந்தை யாருன்னு, அந்த குழந்தைக்கான தந்தை யாருன்னு காமிச்சு குடுக்குறா. இல்லையா? அத காட்டிக் கொடுக்கக்கூடியவள் அந்த இடத்துல யாரு இருக்கா? அம்மா தான் இருக்கா. அம்மா தான் சொல்றா, "இதுதான் உன்னுடைய தந்தை" அப்படின்னு காமிச்சு குடுக்குற இடத்துல அம்மா தான் இருக்கா. அவ யார கை காட்டுறாளோ, அவர் தான் அந்த குழந்தைக்கான தந்தையாக இருக்கிறார். சரியா? அதனால தான் மாதாவுக்கு பின்னாடி வரக்கூடிய தந்தை. அவள் தான் அறிமுகம் செய்து வைக்கிறாள், ஒரு தந்தை யார் என்று. அதுக்கப்புறம் பாருங்க, குருன்னு சொல்றோம். சரியா? ஒரு தந்தை தான் அறிமுகப்படுத்த வேண்டும் ஒரு நல்ல குருவை பார்த்து. இப்ப தந்தைக்கான கடமை என்னவாக சொல்லப்பட்டிருக்கு? ஒரு நல்ல குழந்தையை, ஆரோக்கியமான குழந்தையை, நல்ல நினைவுகளோடு இருக்கக்கூடிய குழந்தைய பெத்தெடுக்கிற வேலை ஒரு தாய்கிட்ட இருக்கு. அதன் பின்னாடி அவ காமிச்சு குடுக்குறா தந்தைய. தந்தையுடைய பொறுப்பு என்னவாக இருக்கு?
ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து தன் குழந்தைக்கு கொடுப்பது ஒரு தந்தையினுடைய கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நல்ல குரு யாரு? தனக்கு கிடைக்காத அத்தனை விஷயங்களும், அத்தனை ஞானங்களும் தன் குழந்தைக்கு கிடைக்கணும்னு எண்ணம் கொண்டவராக தந்தை இருக்கிறார். அப்ப அந்த தந்தை தேடுகிறார். தனக்கு மிஞ்சின ஒரு குருவாக, தன்னுடைய குருவை விட மிஞ்சின ஒரு குரு யாருன்னு பார்க்கிறார், தேடுறார். அப்படி ஒருத்தர தன் குழந்தைக்கு அறிமுகம் செய்யக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக தந்தை இருக்கிறார். அப்ப தந்தையுடைய பொறுப்பு என்னவாக இருக்கு? ஒரு நல்ல குருவை அறிமுகம் செய்து வைப்பது. சரியா? இப்போ ஒரு நல்ல குரு கிடைச்சாச்சு. அந்த குருவின் வழியாக உங்களுடைய அறியாமை போக்கப்பட்டு, ஞானத்தை கொடுக்க வல்லவராக அவர் இருக்கிறார் அப்படின்னா, அந்த ஞானத்தின் வழியாக நீங்கள் அடைவதே இறைவன். அந்த குரு தான் உங்களுக்கு இறைவன் யாருன்னு சொல்லணும். அந்த இறைவன் உனக்கான இறைவன் யாராக இருக்கிறான்? அந்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் செல்லக்கூடிய வழி என்னவாக இருக்கிறது? நீ என்ன செஞ்சா அவன் இடத்துல நீ போகலாம்னு உங்களுக்கு முழுக்க முழுக்க சொல்லிக் குடுக்குற இடத்துல யாரு இருக்காங்கன்னா, அந்த குரு தான் இருக்கிறார். சரியா? அப்ப குரு இல்லாம அந்த இறைவனை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொடுக்கிறவங்க யாராக இருக்க முடியும்? இல்லையா? அந்த குரு தான் உங்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் இல்லைன்னா, அந்த இறைவனை போய் நீங்க சேர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஒரு குரு இருந்தா மட்டும் தான் இறைவனை சேர முடியுங்கிறதுக்கு நமக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. பல பல உதாரணங்கள் இருக்கு. நம்ம அத பார்த்துக்கிட்டே போகலாம். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்ளோ குருமார்கள் இருக்காங்க. நீங்க யாரெல்லாம் இன்னைக்கு பெருமைக்குரியவராக பார்க்கிறீங்களோ, அது கோயில்ல இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், நாயன்மாரா இருக்கட்டும், நால்வரா இருக்கட்டும், நம்மளுடைய சந்தான குரவர்களா இருக்கட்டும், இப்படி நீங்க யார எடுத்துக்கிட்டாலும், இது சைவத்தில சொல்றோம். நீங்க அப்படியே வைஷ்ணவத்துக்கு போறீங்க, இதே கௌமாரத்துக்கு போறீங்க. இப்படி எந்த சமயத்தில எடுத்துக்கிட்டாலும், நீங்க எந்த பெரிய குருவை பார்த்தாலும், அந்த குருவுக்கு முன்னாடி ஒரு குரு கண்டிப்பாக இருக்கிறார்கள். குரு இல்லாது அவங்க யாரும் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரல அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிடுங்க. குருவினுடைய நினைவு, அந்த குரு இல்லாம நமக்கு எதுவுமே நடக்காது. குருவன்றி எதுவுமே நடக்காது அப்படின்ற விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நானும் என்னுடைய குருமார்கள் அத்துணை பேரையும் நினைவில் கொள்கிறேன். எனக்கு தீக்ஷா குரு இருக்காங்க, ஞானம் கொடுத்த குரு இருக்காங்க. அத்தனை பேரையும் இந்த நல்ல நாள்ல நான் நினைவுபடுத்திக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லங்க. நித்தியமாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய பூஜையில ஃபர்ஸ்ட்டு நான் வணங்கக்கூடிய தெய்வமாக அவங்க தான் இருக்காங்க. ஏன்னா, அவங்க இல்லாம எனக்கு அந்த இறைவன் எனக்கு தெரிய மாட்டார். அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் அதை வணங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கேன். கண்டிப்பாக செய்கிறேன். 100% என்னுடைய குருமார்கள் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரையும் வணங்குன பின்னாடி தான் என்னுடைய பூஜையே அங்க ஸ்டார்ட் ஆகுது. இதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த குரு பூர்ணிமா நாள மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குருவை நினைவு கூறக்கூடிய இடமாக நாளைக்கு இருக்குங்கும்போது, அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய அறியாமை நீக்கப்பட்டு, ஞான வெளிச்சம் அந்த குருவின் வழியாக உங்களை வந்து சேரும்னு சொல்லிட்டு, இந்த பகுதிய இதோட இங்க நிறைவு பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு பதிவில உங்கள நான் சந்திக்கிறேன். சிவாய நம! திருச்சிற்றம்பலம்.